Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். தென்சென்னையில் ஜெயவர்தன், தமிழிசை, தமிழ்ச்சி தங்கபாண்டியன் இப்போ சிட்டிங் எம்பி. ஷீஸ் அ குட் ஸ்பீக்கர். ஆனால் களப்பணியில் அந்த அம்மா திருப்திகரமாக செயல்படலை. இது பல இடங்களில் அவங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது மக்கள் தங்களோட அதிருப்தியை வெளிப்படுத்திக்கிட்டாங்க. தமிழிசைக்கு என்ன தென்சென்னையில் போட்டியிட்டால் கணிசமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சராக வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு தான் இருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு சந்தேகம். கோயம்புத்தூருக்கு தான் பாரத பிரதமர் போயிருக்காரு. இப்போ அது முழு மூச்சோடு இருக்காங்க அண்ணாமலைக்கு ஆதரவாக. தலைவருடைய வருகை அந்த தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த புரிதலில் தான் நான் சொல்கிறேன். அமித்ஷா பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்தால் அதுக்கான இம்பேக்ட் இருக்கத்தான் செய்யும். ஸோ 8+2 வரலாம். காங்கிரஸ் கட்சியினருக்கும் ஜோதிமணி மேலே அதிருப்தி இருக்குது, மக்களுக்கும் அதிருப்தி இருக்குது, திமுக கூட்டணியினருக்கும் ஜோதிமணி மேலே அதிருப்தி இருக்குது. இந்த 3 அதிருப்தியும் தாண்டி அவங்க கரை சேருவாங்களா? அது கொஞ்சம் கஷ்டம்தான். கரூர் ஜோதிமணி வெல்வதும், கார்த்திக் சிதம்பரம் வெல்வதும், மயிலாடுதுறையில் சுதா வெல்வதும் சிந்திக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. திமுக காரங்க ஈரோடு கிழக்கில் வேலை செஞ்சாங்கல்ல, மும்முரமாக வேலை செஞ்சாங்க. ஏன்னா களத்தில் நிறுத்தப்பட்டது EVK இளங்கோவன் என்றாலும் கூட்டணியில் இருப்பதனால அவர் ஒருவேளை வெற்றி வாய்ப்பு இழந்தால் அதனுடைய பாதிப்பு திமுக ஆட்சியாளர்களுக்கு ஏற்படும் என்கிற ஒரு நிர்பந்தத்தில் களப்பணியை தீவிரமாற்றினாங்க. என்னென்ன உத்தியெல்லாம் கைப்பட்டு கடைபிடிச்சாங்கன்னு தெரியும். இப்போது அப்படி இல்லை. இவங்க மற்ற தங்களோட தொகுதிகளை அதிகமாக கவனம் செலுத்துவாங்களா, 9 காங்கிரஸ் தொகுதிகளுக்கு அதிகம் கவனம் செலுத்துவாங்கிறது அந்த அளவுக்கு. VCK விழுப்புரம் சிதம்பரம் கட்சி இந்த 2 இடங்களை கைப்பற்றும். இதே அணியில் எவ்வளோ காலம் நீடிப்பார்கள்? அதனால தான் அவங்க பாண்டி சின்னம் வாங்கினாங்க. உதயசூர சின்னம் பெற்றிருந்தாங்கன்னா சிக்கலாக போய்டும். அவங்க மாற முடியாது. வேலை கச்சத்தீவை மீட்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை மத்திய அரசு வெளியிடுமே ஆனால் அவங்க இது ஒரு போல் இஷ்யூவா மாறுமா? இது மூலியமாக வாக்குகள் அப்படிங்கிறது கிடைக்குமா? போல் இஷ்யூவாக்கத்தான் ஆக்கியிருக்காங்க. கச்சத்தீவு மீட்பதுக்கான நடவடிக்கையில் பாஜக எப்பவுமே பார்த்தீங்கன்னா சொன்னால் செஞ்சிடும். இப்போ கான்சன்ட்ரேஷன் முழுக்க மக்கள் மத்தியில் 2 கட்சி தான் அடிபட்டுக்கிட்டே இருக்கும். ஒன்று திமுக, இன்னொன்று பாஜக. அதனால் மற்ற கட்சியில் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்காது. முழுக்க பாஜக பார்த்திங்கன்னா இந்த களத்தில் தமிழ்நாட்டை திமுகவை தான் டார்கெட் வச்சு அடிக்கிறாங்க. கவனச்சிதறலே இல்லை பாஜக. திமுகவுக்கும் காங்கிரஸை முன்னிலைப்படுத்துவதை விட பாஜகவை எதிர்ப்பதில் தீவிர கவனம் செலுத்துகிறாங்க. முக்கிய செய்திகள், தேர்தல் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் இஸ் ஆன் டிஸ்கிரிப்ஷன். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத். நம்ம தேர்தல் சம்பந்தமா தொடர்ச்சியா பேசிக்கிட்டு வரோம். இப்போ ரொம்ப முக்கியமா உளவுத்துறையும் இந்த மாதிரி தேர்தல் களத்துல ரிப்போர்ட்லாம் எடுப்பாங்க. எந்த தொகுதியில் யாருக்கு சாதகமா இருக்கு, குறிப்பா ஆளுங்கட்சி தரப்புல எந்த தொகுதியிலாம் சாதகமா இருக்குன்னு. அந்த மாதிரி எடுக்கப்பட்ட ரிப்போர்ட் சம்பந்தமான தகவல்கள் ரொம்ப சமீபத்துல வெளியானது. அதுல 8 தொகுதிகள்ல திமுக பலவீனமா இருக்கு. கிட்டத்தட்ட அந்த தொகுதிகள் உங்க கூட்டணி கையில இருந்து விலைக்கு போயிரும் அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டை உளவுத்துறை கொடுத்திருப்பதாக தகவல். அவங்க கொடுத்திருக்க அந்த 8 தொகுதிகள் என்னென்ன, அதோட பேக்ரவுண்ட் என்ன? இப்போ 8 தொகுதினா நமக்கு தெரிஞ்சது திருச்சி, கோயம்புத்தூர், நீலகிரி, தருமபுரி, தேனி, நாமக்கல், வேலூர் அண்டு திருநெல்வேலி. கூடுதலாக நான் தென்சென்னையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஸ்டார் வேட்பாளர்கள், நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்கிற களங்கள். இல்ல அது சொல்றதுக்கு முன்னாடி தென்சென்னை நீங்க சேர்த்தீங்க இல்லையா, அதோட பேக்ரவுண்ட் பத்தி சொல்லுங்க. தென்சென்னையில் தமிழ்ச்சி தங்கபாண்டியன் இப்போ சிட்டிங் எம்பி. ஷீஸ் அ குட் ஸ்பீக்கர். நல்லா பேசினாங்க பார்லிமெண்ட்ல. ஆனால் களப்பணியில் அந்த அம்மா திருப்திகரமாக செயல்படலை. இது பல இடங்களில் அவங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது மக்கள் தங்களோட அதிருப்தியை வெளிப்படுத்திக்கிட்டாங்க. ஆகையினால 1. 2வது அவருக்கு எதிராக இருக்கிறது அதிமுகவில் ஜெயவர்தன். இவர் ஏற்கனவே சிட்டிங் எம்பியாக இருந்தவர். சென்ற முறை கூட நல்ல வாக்குகளை பெற்றார். இப்போ இந்த முறை அவர் பாஜக கூட்டணி சேராமல் இருக்கார். சென்ற முறை இருந்த சினாரியோவில் மக்கள் நீதி மையம் இருந்தது. மக்கள் நீதி மையம் ரங்கராஜன் எம்பி, அவர் நல்ல 1 லட்சத்துக்கு மேலே நல்ல வாக்குகள் பெற்றார். இப்போ அந்த மக்கள் நீதி மையத்து ரங்கராஜன் நின்ற போது, அதாவது மக்கள் நீதி மையம் போட்டியிட்ட போது
மூன்றாவது அணின்ற எதிர்பார்ப்பில் தான் மக்கள் போட்டாங்க. ஆக இப்போ அதே மக்கள் நீதி மையம் திமுகவோட அணியில் சேர்ந்ததுனால அவத்த மனத்தை எதிர்பார்க்கிறவங்க அப்படியே அந்த பக்கம் போவாங்கன்னு சொல்ல முடியும் சைக்கலாஜிக்கலாக. ஒன்று, அதனால மக்கள் நீதி மைய வாக்குகள்லாம் அப்படியே போகணும். அது கோர் ஓட் பேங்க் இல்லை. அதனால அது ஒன்று. ரெண்டாவது, தமிழிசைக்கு தங்கை பாண்டியன் மேலே திருப்தி இல்லைன்னு பல தளங்களை பார்க்குறோம். மூன்றாவது, ஜெயவர்தன் அவர் எம்பியாக இருந்தபோதும் நிறைய காரியங்கள் பண்ணியிருக்காரு. கண்கூட தெரியும் நமக்கு. எம்பி பதவி இல்லாத காலத்துக்கு கூட ஆக்டிவாக இருந்திருக்காரு. அவர் களப்பணியை ஆற்ற முடியும், அதாவது சேவை செய்யறதுக்கு அவங்கள முடியாது, ஆனால் பதவி இல்லைங்கிறது. இப்போ தீவிரமாக பிரச்சாரம் செய்கிறார். டஃப் ஃபைட் கொடுப்பார். ஒன்று, தமிழச்சி தங்கபாண்டியன் திமுக வெற்றி பெற்றால் நேரோ மார்ஜினில் வெற்றி பெறுவார், அல்லது வெற்றி வாய்ப்பை இழப்பார். இதுதான் நான் நினைக்கிறேன். இன்னொரு பிளேயர் பற்றி சொல்லவே மாட்டீங்களே, தமிழிசை சவுந்தரராஜன். தமிழிசை அதான் அடுத்தது வர. தமிழிசைக்கு என்ன தென் சென்னையில் போட்டிட்டா கணிசமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சராக வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு தான் இருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு சந்தேகம். ஏற்கனவே பாஜகவிலே அவருக்கு தென் சென்னை தரக்கூடாது என்ற எதிர்பார்ப்பு இருந்ததாக நான் அறிக்கை எனக்கு கிடைச்ச சோறு. அது எந்த அளவுக்கு இப்போ நான் காலத்தில் பார்க்குறேன். அந்த அம்மா, நான் தென் சென்னை வாசி தான், அதனால சொல்கிறேன், அவங்களுக்கு ரொம்ப உற்சாகமான இது இல்லை. பிற இடங்களில் அந்த மாதிரி இல்லை. பாஜக ஈடுபடுகிற தொண்டர்கள் ஈடுபடுகிற வேகம், அந்த எதிர்பார்ப்பு தமிழிசை இல்லை. தமிழிசையும் ஷீஸ் அ குட் பார்லிமெண்டேரியன், ஷீஸ் குட் அட்மினிஸ்ட்ரேட்டர், நல்ல அரசியல் தலைவர், அதில் மாற்றுக்கிறது இல்லை. பட் ஏதோ ஒரு ராங் பிளேஸில் ஒரு கேண்டிடேட்டாக நிறுத்தப்பட்டிருக்கிறாரோ, எப்படி கார்த்தியாயனை பற்றி சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். மற்றபடி டெஃபினட்டாக டஃப் ஃபைட் பிட்வீன் ஜெயவர்தன் அண்டு தமிழச்சி தான். இதில் யார் வெற்றி பெறப்பாங்கன்னு பார்க்கணும். ஒருவேளை தென் சென்னையில் நம்ம பாரத பிரதமர் பிரச்சாரத்தும் போது தமிழிசை பக்கம் வந்தார்னா தமிழிசைக்கு வாக்கு இம்ப்ரூவ் ஆகக்கூடுமே தவிர பெரிய டிராஸ்டிக் சேஞ்சஸ் வந்துடாது. பொறுத்திருத்து பார்க்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு செய்கிறார், அவருக்கு வெளியூரில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கார். அந்த இடத்துல பார்க்கணும். ஒன்று, வெற்றி வாய்ப்பு நேரோ மார்ஜினில் தான் வெற்றி பெறுவார், இல்லை என்றால் வெற்றி பெறாமல் போவார் திமுகவை பொறுத்தவரை. இதுதான் என்னோட பார்வை. மற்ற தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 8 தொகுதிகளில் பெரும்பாலும் ஸ்டார் வேட்பாளர் இருக்காங்க. இல்லை நீங்கள் இன்னொரு இது நான் சொன்னதில் ஒரு விடுபட்ட இது பெரம்பலூர் தொகுதி. பெரம்பலூர் தொகுதியில் 3ஆம் முறையாக பாரிவேந்தர் போட்டியிடுகிறார். முதல் முறை 2014 சினாரியோ வேறு. அப்போ ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, கலைஞர் கருணாநிதி இருந்தார். 3வது அணியாகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்தது. அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்தால் மறுமலர்ச்சி திமுக, தேமுதிக, விஜயகாந்த் அப்போ நல்ல ஆக்டிவாக பாலிடிக்ஸில் இருந்தார், தமாக இருந்தது, இவங்க பாரிவேந்தரோட இந்திய ஜனநாயக கட்சி இருந்தது, அமித்ஷா, இவர் ராஜ்நாத் சிங் எல்லாம் வந்தார். ஆனால் அது பிரதமரே சென்னையில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தில் கலந்து கொண்டார். அந்த கூட்டத்துக்கு யாரும் ஸ்பான்சர்ஷிப் முழுக்க பாரிவேந்தர் தான். அப்போ பெரம்பலூரில் அவரால் வெற்றி வாய்ப்பை பெற முடியல. 2வது முறை திமுக அணியில் சேர்ந்தார். நான் அறிந்த வரையில் எனக்கு கிடைச்சது, பாரிவேந்தர் வெற்றி பெற வேண்டும் என்பதுக்காக அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக திமுகவோட இணைஞ்சு போட்டிட்டு உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றார் ஒழிய, மனதளவில் அவர் தேசிய நீரோட்டத்தில் தான் கலங்கணுன்ற எண்ணம் இருக்குது. அதன் விளைவாக தான் இந்த முறையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பது அவருக்கு ஒரு பலம். 2வது, களத்தில் அவர் தொகுதியில் நிறைய பண்ணியிருக்கார் வித்தவுட் ஹெல்ப் ஆஃப் டிஎம்கே. அவரே தனிப்பட்ட முறையில் நிறைய காரியங்கள் பண்ணிருக்கார். 3வது, அவர் செல்வாக்கு மிக்க தலைவராக இருக்காங்க. எதிர்பக்கம் இருக்கிறவங்க அவருக்கு வலுவான தலைவர்களாக அருண் நேருன்னு நினைக்கிறேன். அவர் கட்சியிலே அவங்க அதிருப்தி தான் காட்டுறாங்க, இன்னொரு மகனை நிறுத்துறீங்களே அப்படின்ட்டு. ஆக இதெல்லாம் மைனஸ் பாயிண்ட். பெரம்பலூர் பாரிவேந்தருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா திருச்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அமமுக வேட்பாளர் இருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில். அப்புறம் துரை வைகோ இருக்கார், வைகோவனுடைய மகன். அவருக்கு கட்சியில் அந்த அளவுக்கு ஆதரவு இருக்கார். கட்சியில் மேலிடத்து நிர்வாகிகளுக்கு அவர் மீது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை என்று சொல்கிறாங்க. இது உண்மை தெரியாது, கடைசி நிமிஷத்தில் மாறுமானம் தெரியும். ஆனால் அங்கே போதிய பலம் உள்ள நிலையில் அவங்க இல்லை திருச்சி. அதனால பெரும்பாலும் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பற்றி கேள்விக்குறியா தான் இல்லை. இல்லை, சின்ன ஆட் பண்ணோம். இப்போ இந்த கட்சி விவகாரம் வந்தப்போ இது சம்பந்தமா வைகோ கிட்ட கேட்டப்போ
எல்லா துரோகத்தையுமே செய்தது வந்து காங்கிரஸ் ஒற்றை வரியில முடிச்சுட்டு போனார். ஏற்கனவே அந்த தொகுதியில முன்னாள் சிட்டிங் எம்பியா இருந்த ஒரு காங்கிரஸோடைய ஒரு வேட்பாளர், காங்கிரஸ் தான், திருநாவுக்கரசர் தான். அப்படி இருக்கும்போது அந்த தொகுதியில் ஏற்கனவே காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கும் போது காங்கிரஸ்காரங்க வேலை செய்வாங்களா இந்த மாதிரி சொன்னதுக்கு? அதுதான் வைகோ வந்து காங்கிரஸ்க்கு பாஜகவை எதிர்த்தாலும் கூட காங்கிரஸ் பக்கம் ஒரேடியாக சாஞ்சவர் இல்லை. கடந்த பல சந்தர்ப்பங்களை இதை நானும் சொல்லணும். கச்சத்தீவு பற்றி காங்கிரஸையும் விமர்சிக்கிறார். இலங்கை பிரச்சனை பற்றி விஷயத்தில் காங்கிரஸையும் துரோகம் அளித்து விட்டதா சொல்கிறார். அதனால் அவருக்கு காங்கிரஸுக்கும் ஒரு புரிதல் சரியாக இருக்குது. திருநாவுக்கரசர் போன முறை காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக இருந்து வெற்றி பெற்றார். இப்போ அந்த வாய்ப்பு அந்த அளவுக்கு இருக்காது. காங்கிரஸ்காரங்க நிச்சயமாக மதிமுகவுக்கு மனமோந்து வேலை செய்வாங்கன்னு தெரியாது. அவங்க வேலை செய்து எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியாது. அதனால் அது ஒரு சந்தேகம். கோயம்புத்தூர் கேட்கவே வேண்டாம், அது மிகப்பெரிய களமாக இருக்குது. கோயம்புத்தூருக்கு தான் பாரத பிரதமர் வந்துட்டு போயிருக்காரு. இப்போ அது வந்து முழு மூச்சோடு இருக்காங்க அண்ணாமலைக்கு ஆதரவாக. ஆனால் எதிர்பக்கம் வந்து சிங்கை ராமச்சந்திரன் இருக்கார், முன்னாள் அமைச்சர் சிங்கை கோவிந்தரோட மகன். அவர் அதிமுக வேட்பாளர்கள் வந்து இன்னும் லைம்லைட்டுக்கு வரல, பிரபலமான முகங்களாக இல்லை. அதனால அது ஒரு பலவீனம். இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கணபதி ராஜ்குமார் இருக்கார் திமுகவில், அவங்கெல்லாம் அதில் சரியா லைம்லைட்டுக்கு இல்லை, வரல. நீலகிரியில் மிகப்பெரிய டஃப் ஃபைட் இருக்கும். எல் முருகன் மத்திய அமைச்சர், அவரும் ஒரு பக்கம் ராஜா. இது எந்த அளவுக்கு வெற்றி பெறும்? ஏன்னா ஏற்கனவே நீலகிரியில் நம்ம பல முறையை சொல்லியிருக்கோம், கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டார் முருகன். ஆகையினால ஒரு பலம் அவங்களுக்கு இருக்குது. ரெண்டு பார்வையும் இருக்குது. ஒன்று, அவருக்கு தான் ஏற்கனவே ராஜ்யசபா மெம்பர் ஆகிட்டார், அவரை ஏன் தேர்ந்தெடுக்கணும், நீலகிரியில் இவரை தேர்ந்தெடுக்கலாம் என்ற எண்ணம் இருக்கலாம். ராஜா நிறைய கழக வேட்பாளர் என்ற முறையில் அவர் முழுக்க பின்புலத்தில் இருக்கும் திமுக அவரை கொண்டு வந்து நிறுத்துக்குது. இது ப்ளஸ் பாயிண்ட்டு திமுகவுக்கு. மைனஸ் பாயிண்ட்டு நிறைய. ராஜா வந்து அதிகமாக ராஜா வந்து இந்து மதத்தை மன உணவு புண்படுத்துகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நெகட்டிவ் பாயிண்ட்டு. அது ஒரு பார்க்கணும், அது எந்த நேரத்தில் எப்படி ஆகும். சென்னை மாதிரி கிட்டத்தட்ட அது கொண்டு வரும். தருமபுரியில் கேட்கவே வேணாம், அது 1 இயர் பெல்ட்டு. ரெண்டாவது சௌமியா அன்புமணி ஒரு பரவாயில்ல அக்செப்டபிள் என்ஜிஓ மாதிரி செயல்படுறாங்க. அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. ராமதாஸ் அதில் கவனமாக இருக்கார். அதனால் சௌமியா அன்புமணிக்கு வாய்ப்புகள் அதிகம். ஜெயலலிதா இருந்தபோதே பாமக வெற்றி பெற்றது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்ததுனால அந்த ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்புறம் தேனியில் வந்து குருவும் சிஷ்யனும் களத்தில் இறங்குறாங்க. டிடிவி தினகரும் அவருடைய கட்சியில் இருந்த அங்கே இருந்து இப்போ திமுகவுக்கு மாறிய திமுக வேட்பாளராக களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கு தங்க தமிழ்ச்செல்வனும் அந்த சமுதாய ஓட்டுகள் இருக்குது. ஆனால் இப்போ டிடிவி தினகரனுக்கு கொஞ்சம் உற்சாகத்தோடு இருக்குது. அமமுக முழுக்க களப்பணியில் இறங்கிட்டாங்க. அவனுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு மறைமுகமான ஒரு தேசிய கட்சியினோட அங்கீகாரம் கிடைச்சிச்சு. பாஜக அணியில் சேர்ந்து போச்சு. பல புகார்கள் இது கடந்த காலம் மாதிரி இல்லை. இந்த தேர்தலை பொறுத்தவரை அமமுகவுக்கு ஒரு பூஸ். 1 தான் கேட்டேன், 2 கொடுத்தாங்க அப்படின்றாங்க. அப்போவே ஆரம்பிச்சாச்சு அவங்களுக்கு உற்சாகம். ஸோ தேனியில் டிடிவிக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆக அவங்க சின்ன பிரச்சனையும் இல்லை, டக்குன்னு அவங்க குக்கருக்கு கிடச்சி போச்சு. குக்கரில் நின்றுட்டாங்க. பரிச்சயமான சின்னம், பரிச்சயமான தலைவர், தேனி பரிச்சயமான தொகுதி. ஆகையினால் இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டு. தங்க தமிழ்ச்செல்வன் அவருக்கு செல்வாக்கு இருந்தாலும் சார்ந்து இருக்கிற கட்சிங்கிற கேள்வி இருக்குது. அங்கே டைப் ஃபைட் வரும். அநேகமாக தேனியில் பொறுத்தவரை டிடிவிக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நாமக்கல்லில் வந்து மாதேஸ்வரன் முதல்ல சூரியமூர்த்தி, கொங்கு நாடு தேசிய கட்சி ஈஸ்வரனோட கட்சி முதல்ல சூரியமூர்த்தியை ஃபீல்டு பண்ணாங்க. அவர் சில விரும்பத்தகாத அளவில் பேசினதுனால அவரை மாற்றிட்டு மாதேஸ்வரன் நிறுத்திருக்காங்க. ஆனால் பல சமயங்களில் ஈஸ்வரனுடைய கட்சி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அது வந்து இதுக்கு முந்தைய காலங்களில் நல்ல வாக்குகள் பெற்றிருக்காங்க. எனக்கு புள்ளி விவர ஞாபகம், 2nd பிளேஸ்லேயே 3rd பிளேஸ்லேயே கூட வந்திருக்காங்க. 3rd பிளேஸில் நல்ல வாக்குகள் முதல் 1.5 lakhs என்னமோ பெற்று வந்த மாதிரி எனக்கு நினைவு. ஆனால் இப்போ திமுக பின்னணியில் இருந்தால் கூட, ஆனால் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு இருந்தாலும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்க்க வேண்டியது. அங்கே அதிமுக சார்பில் அதிமுக வேட்பாளர் இருக்கிறாங்க. அது பொறுத்து இருந்து பார்க்கணும். நாமக்கல் இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம், அது அவங்க வெளிச்சம். வேலூர் கேட்கவே வேண்டாம். ஏசி சண்முகம், கதிர் ஆனந்தை கடந்த முறையில் வெற்றி வாய்ப்பு இழந்து சில 1000 வாக்குகள் வித்தியாசம்.
அது கூட உங்களுக்கு தெரியும். நீலோஃபர் கபில் பண்ணாங்க அப்படின்னு ஒரு புகாரெல்லாம் உண்டு. அவங்க கட்சியிலேருந்து நீக்கப்பட்டாங்க. இதெல்லாம் சொல்லப்பட்ட தகவல் தான், உறுதி செய்யப்படாது. இப்போ நீலோஃபர் கபில் அண்ணா திமுக வந்துட்டாங்க, அண்ணா திமுக தனியாக போயிடுச்சு. ஆனால் வேலூரை பொறுத்தவரையில் ஏசி சண்முகம் செலவழிப்பார், பிரச்சாரத்துக்கு நல்ல செலவு செய்வார். கதிரானந்துக்கு வீட்டில் ரெய்டு நடந்தது. இப்போ திமுக சார்பில் போட்டியிடுகிற பல வேட்பாளர்களில் அதிகமாக ரெய்டுக்கு ஆளானவர் கதிரானந்த், துரைமுருகனோட மகன். அவருக்கு முதல்ல தரக்கூடாதுன்றதான் கட்சியில் எண்ணம் இருந்ததாகவும், துரைமுருகன் வலியுறுத்தி நான் எனக்கே இதுதான் கடைசி தேர்தல், நான் வயசாயிடுச்சுன்னு அவரும் டிஆர் பாபால் மாதிரி ஏதோ சொல்லி கடைசியை வலியுறுத்தி தான் மகனுக்கு பெற்றதாக பல தகவல்கள் இப்போ அதிகாரபூர்வமாக பரவலாக பேசப்பட்டது. ஆகையினால திமுக மனமொன்றி வேலூரில் செயல்படுவாரெல்லாம் தெரியாது. ஏசி சண்முகத்துக்கு களப்பணியாற்றுவதற்கு பாஜகவும் மற்ற கட்சிகளும் இருக்கின்றன. அவரால் நல்ல பிரச்சாரத்துக்கு செலவு செய்ய முடியும். ஐ திங்க் பிரதமர் அமித்ஷாவும் அந்த பக்கம் வராங்க, வேலூருக்கு வராங்க. அது ஒரு பிளஸ் பாயிண்ட். அதனால இல்ல, இந்த தேர்தல் தொடக்கத்துல வந்த கருத்து கணிப்புகள் அப்போ பெரும்பாலான விமர்சகர்கள் திமுக அமோகமா வெற்றி பெற்றோம், ஆஹா ஓஹோன்னு வெற்றி பெற்றோம், 35 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெற்றோம் அப்படின்னு தான் தொடர்ச்சியா எல்லாத்துலயுமே சொல்லிட்டு வந்தாங்க. இன்னும் இந்த போலிங்க்கு நம்ம ஒரு 15 நாட்கள் தான் இருக்கு. இன்னும் 15 நாள்ல நம்ம எலெக்ஷனை பார்க்க போறோம். இந்த 15 நாளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு சர்வேல கிட்டத்தட்ட 8 தொகுதிகள் திமுகவை மாறி இருக்கு அப்படிங்கிற போது இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது இந்த 15 நாட்களில் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா, இல்லைன்னா இது கம்மியாக வாய்ப்பு இருக்கிறதா உங்களுடைய பார்வை? அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வாய்ப்பு தான் சொல்றோம், அதிகரிச்சிடும்னு உறுதியா சொல்ல. ஆனா அதுக்கு என்ன காரணம்னா, பிரதமர் 9ஆம் தேதி வர்றாரு. 9, 10, 11, 12 4 நாள். பிரதமர் ஏற்கனவே 5 முறை வந்துட்டார் தமிழுக்கு. வந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன தொகுதியை கவர் பண்ணுறாருன்ட்டு. இப்போது 4 நாட்கள் தமிழகத்தில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். நிச்சயமாக அதற்கான இம்பேக்ட் இருக்கத்தான் செய்யும். ஒன்று, அமித்ஷா நேற்று அவருடைய பயணம் ரத்து செய்யப்பட்டதுன்னு ஒரு தரப்பு நேற்று சொன்னாங்க, ஒத்தி வைக்கப்பட்டது, தள்ளி வைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. இன்று அவர் வருகிறார் என்ற ஒரு தகவல், நாளைக்கு வருகிறார் என்று தகவல். சிவகங்கையிலும் மதுரையிலும் பிரச்சாரம் செய்வதாக நமக்கு கிடைச்ச தகவல். அப்படின்னா பெரிய தலைவர், பாஜகவின் தேசிய தலைவர்கள், வலிமையான சக்தி வாய்ந்த 2 தலைவர்கள் பிரச்சாரங்க பண்ணுறாங்கன்னு போது இன்றைய சூழ்நிலையே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸ்விங் ஆகுது, அதை ஊசலாடுகிற நிலைமை. அவர்கள் வந்தால் இன்னும் அதுக்கான தாக்கம் ஏற்படும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். திருவண்ணாமலைக்கு நான் போன முறை நேர்காணலில் கூட சொன்னேன். நான் திருவண்ணாமலை அதிமுக வலிவாக இருக்கு, கட்சி தொண்டர்கள்லாம் பார்த்தேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஆனால் நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் போயிட்டு வந்துட்டார். அப்போ அதனுடைய இம்பேக்ட் கொஞ்சம் மாறத்தானே செய்யும். திமுகவுக்கு சாதகமாகத்தானே அமைய வாய்ப்பு இருக்கு. திருவண்ணாமலை இருந்த கலியமூர்த்தியை விட திமுகவில் அண்ணாதுரைக்கு வாய்ப்புகள் அதிகமாக தானே இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல. அது மாதிரி தலைவருடைய வருகை அந்த தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த புரிதலில் தான் நான் சொல்கிறேன். அமித்ஷா பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்தால் அதுக்கான இம்பேக்ட் இருக்கத்தான் செய்யும். ஸோ 8+2 வரலாம், இல்லை 8 இப்படியும் இருக்கலாம் அப்படி இருக்கலாம்ங்கிற நிலைமை மாதிரி ஒரு பக்கம் தான் வரக்கூடும். இதெல்லாம் அனுமானம், இதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில். கடைசி நிமிஷத்தில் மிராக்கிள் நடக்கும், அது நம்ம சொல்ல முடியாது, அது வேற. ஆனால் இப்போ இருக்கிற கள நிலவரப்படி இன்னும் 2 வாரங்கள் நடக்க போகிறது கழிச்சு வாக்குப்பதிவு நடத்தப்படுகிறது. இந்த சூழலில் இப்படி தான் இருக்கு. ஆக இது ட்ரெண்ட் இப்படி மாறிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னும் தீவிரமாக இறங்கினாங்கன்னா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கத்தான் செய்யும். இப்ப இது ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இப்போ அபாயமா இருக்கக்கூடிய, திமுகவுக்கு அபாயகமா இருக்கக்கூடிய தொகுதிகள். இப்ப செகண்ட் கேட்டகரியில நீங்களே சொன்ன மாதிரி சவுத் சென்னை வந்துச்சு. அப்புறம் திண்டுக்கல்ல நல்ல ஒரு எதிர்ப்பை தராங்க அப்படிங்கிறாங்க. இதுல இன்னொன்னு, காங்கிரஸ் தொகுதிகள்ல கூட்டணி கட்சிகள் வேலை செய்யல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. குறிப்பா கரூர், சிவகங்கை, திருவள்ளூர், இந்த 3 தொகுதிகள்லயும் திருவள்ளூர்ல சசிகாந்த் செந்திலோட லிஸ்டே 2ஆம் லிஸ்டுக்கு மேலதான் வந்தது. ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வந்த கரூர் ஜோதிமணி அவர்கள் கடைசி நாள் தான் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மயிலாடுதுறை. ஸோ இந்த 4 தொகுதிகளிலுமே காங்கிரஸ் வேட்பாளர்கள் இருக்கப்படுகிறார்கள். ஆனா அங்க இந்த 4 தொகுதியிலும் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிற மனநிலை.
அவங்க வேலை செய்யறாங்களா அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. இப்போ ப. சிதம்பரம் அவர்கள் அந்த தொகுதி பிரச்சாரம் போகும்போது அங்க வந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார். அதான் அங்க வந்து சிவகங்கையில. சோ வந்து அந்த அளவுக்கு எதிர்ப்பு பிரச்சாரம் பண்ணும்போது கரெக்ட், அங்க அந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கு அப்படிங்கிற பாக்குறோம். சோ இந்த மாதிரி செகண்ட் கேட்டகரி இந்த மாதிரி தொகுதிகள் வருது. இந்த தொகுதிகளோட நிலை என்னவா இருக்கும்? இதுல ஒரு தகவல் சொல்லணும். இப்ப சிட்டிங் எம்பிஸ் 4-5 பேர் மேல காங்கிரஸ் மேலிடத்துக்கு அதிருப்தி தான். கார்த்திக், விருதுநகர்ல போட்டியிடுகிற மாணிக்கம் தாக்கூர், கரூர் ஜோதிமணி, திருநாவுக்கரசுக்கு டிக்கெட் கிடைக்கல. அப்போ இந்த மாதிரி தொகுதிகளில் ஏற்கனவே இருந்தனால அது நிர்பந்த காரணமாக, வலியுறுத்தல் காரணமாக ஜோதிமணி கொடுத்துருக்காங்க. ஜோதிமணி செல்வாக்கு கிடையாது, அவங்களுக்கு அவங்க மேலே அதிருப்தி இருக்கு. கட்சியினருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் ஜோதிமணி மேலே அதிருப்தி இருக்கு, மக்களுக்கும் அதிருப்தி இருக்கு, திமுக கூட்டணியினருக்கும் ஜோதிமணி மேலே அதிருப்தி இருக்கு. இந்த 3 அதிருப்தியும் தாண்டி அவங்க கரை சேருவாங்களா? அது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம பேசிட்டு இருக்க இன்னைக்கு வந்து உதயநிதி அவர்கள் பிரச்சாரம் செய்தார் அவங்களுக்காக. நான் என்ன சொல்றேன், உதயநிதி வந்தாலோ அது அந்த எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். ராகுல் காந்தி வந்தா அது ஒரு வேளை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும், மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். ஒன்று. ரெண்டாவது, கடைசி நேரத்தில் விளவங்கோடுக்கு எம்எல்ஏ சட்டப்பேரவைக்கு அறிவிச்சாங்க. ஒன்று. மயிலாடுதுறை மக்களவை தேர்தலில் போட்டியிடுகிற வேட்பாளர்கள் பட்டியலில் கடைசி நிமிஷத்தில் நாளை காலையில் வாக்குப்பதிவு போடணும், கடைசி தேதின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சில மணி நேரங்களுக்கு முன்புதான் வழக்கறிஞர் சுதா பேர் அறிவிக்கப்பட்டது. சுதாவுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கும்? ஒரு பாரம்பரிய காங்கிரஸ்காரன் நான் அறிவேன், எனக்கு நல்ல நண்பர் தான். ஆனால் அவங்க பேசுகிற பேச்சு வந்து முகம் சுளிக்க வைப்பது போல இருக்கு. ஒருமையில் பாரத பிரதமரையும் அண்ணாமலையும் பாஜக தலைவரையும் பேசுவதெல்லாம் அந்த கட்சியினரே ரசிப்பதாக தெரியல. காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லை, திமுகவுக்கும் கூட. ஏன்னா ஒரு டீசன்ட் லீடர் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம். மயிலாடுதுறை பொறுத்தவரையில் மணிசங்கர் அந்த தொகுதிக்கு நிறைய செஞ்சிருக்கார். அவர் செல்வாக்கு மிக்கவர். அவருடைய மகன் எதிர்பார்த்தார், மகனுக்கு கிடைக்கும்னு பார்த்தா கிடைக்கல. மணிசங்கருக்குன்னு ஒரு ஆதரவு இருக்கு, பெரிய அளவு இல்லாட்டா கூட. அவங்கள எந்த அளவுக்கு மனம் ஊந்து வேலை செய்வாங்கன்றதுக்கு இது மயிலாடுதுறை. இப்போ கரூர், சிவகங்கை கேட்கவே வேண்டாம். திருவள்ளூர் வந்து சசிகாந்த் செந்தில் முன்னாடி இவர் விஸ்வநாதன் எதிர்பார்த்தார். தேனி ஜெயக்குமார் அவரெல்லாம் அது தனித்தொகுதி, ஜெயக்குமார்லாம் எதிர்பார்த்தாரு. அவங்களுக்கு தரப்படலை. சசிகாந்த் செந்தில் ஒரு நல்ல திறமையானவர் தான், அதிகாரியாக இருந்தவர். ஆனாலும் களப்பணி எப்படி செய்வாங்கன்னு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த திருவள்ளூரில் சசிகாந்த் செந்திலுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். மற்ற தொகுதிகளில் தான் சந்தேகம் தான். கரூர் ஜோதிமணி வெல்வதும், கார்த்திக் சிதம்பரம் வெல்வதும், அப்புறம் வந்து இவர் இந்தம்மா மயிலாடுதுறையில் சுதா வெல்வதும் சிந்திக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. அதனால் காங்கிரஸ் பொறுத்தவரையில 9 தொகுதியில் 4 தொகுதி இப்படி அவங்க திமுககாரங்க வந்து ஈரோடு கிழக்கில் வேலை செஞ்சாங்கல்ல, மும்முரமாக வேலை செஞ்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரஸ்டீஜ். திராவிட அங்கே களத்தில் நிறுத்தப்பட்டது EVK இளங்கோவன் என்றாலும், காங்கிரஸ் வேட்பாளர் என்றாலும், கூட்டணியில் இருப்பதனால அவர் ஒருவேளை வெற்றி வாய்ப்பு இழந்தால் அதனுடைய பாதிப்பு திமுக ஆட்சியாளர்களுக்கு ஏற்படும் என்கிற ஒரு நிர்பந்தத்தில் களப்பணியை தீவிரமாற்றினாங்க. என்னென்ன உத்தியெல்லாம் கடைபிடிச்சாங்கன்னு தெரியும். அது ஒரே ஒரு தொகுதி இடைத்தேர்தல், MLA தொகுதி, சட்டப்பேரவை தொகுதி, அதில் முழுக்க கவனம் செலுத்த முடியும் என்டையர் ஃபோர்ஸ். இப்போது அப்படி இல்லை. இவங்க மற்ற தங்களோட தொகுதிகளை அதிகமாக கவனம் செலுத்துவாங்களா, 9 காங்கிரஸ் தொகுதிகளுக்கு அதிகம் கவனம் செலுத்துவாங்கிறது அந்த அளவுக்கு இவங்க அளவுக்கு அதை எதிர்பார்க்க முடியாது. உதயநிதி ஸ்டாலின் போனார்னு சொன்னால் கூட உதயநிதி ஸ்டாலின் போவார்னு தெரியாது, நமக்கு தெரியாது. அதனால காங்கிரஸுக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும், ஒருவேளை ராகுல் வந்து இந்த மாதிரி பிரச்சாரம் செய்தால் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்க வேண்டியிருக்கு. முழுக்க பாஜக பார்த்தீங்கன்னா இந்த களத்தில் தமிழ்நாட்டை திமுகவை தான் டார்கெட் வச்சு அடிக்கிறாங்க. கவனச்சிதறலே இல்லை பாஜக. திமுகவுக்கும் காங்கிரஸை முன்னிலைப்படுத்துவதை விட பாஜகவை எதிர்ப்பதில் தீவிர கவனம் செலுத்துறாங்க. இப்போ கான்சன்ட்ரேஷன் முழுக்க மக்கள் மத்தியில் 2 கட்சி தான் அடிபட்டுக்கிட்டே இருக்கும். ஒன்று திமுக, இன்னொன்று பாஜக. அதனால் மற்ற கட்சியில் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்காது. ஸோ அந்த இதெல்லாம் இந்த கால்குலேஷன்லாம் இருக்குது. உளவியல் அடிப்படையில் பார்த்தா கூட இந்த கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு பார்க்கணும்.
இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டயர் செகண்ட் டயர், ஃபர்ஸ்ட் டயர்ல திமுக, அதுக்கப்புறம் வந்து செகண்ட் டயர்ல காங்கிரஸ், இப்போ தேர்ட் டயர்ல சொல்லும்போது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 4 தொகுதி ஒதுக்கப்பட்டது. அதுல வந்து திருப்பூர், அப்புறம் வந்து திண்டுக்கல் வந்து ஆமா சிபிஐ. ஸோ திண்டுக்கல் ரெண்டுமே கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டது. திண்டுக்கல்ல அதிமுகவுடைய வேட்பாளர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, ஏன்னா எஸ்டிபிஐக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களும் வந்து ஒர்க் பண்றாங்க, கணிசமான இஸ்லாமிய வாக்குகள் இருக்கு, அவங்க ஒர்க் பண்றாங்கன்னு. திருப்பூரை பொறுத்தவரை அங்க வந்து வடமாநில தொழிலாளர்களுடைய வாக்குகள் ஜாஸ்தியா இருக்கு. பிளஸ் அவங்க வந்து ஃபீல்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஏபி முருகானந்தம் அவரும் வந்து ஸ்ட்ராங்கா களப்பணி ஆற்றுறார் அப்படின்னு சொல்லப்படுது பிஜேபியில. ஸோ இப்போ இந்த தேர்ட் டயர்ல இருக்கக்கூடிய இந்த 2 தொகுதிகள், இதோடைய வெற்றி வாய்ப்பு, இதோடைய களம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? எனக்கு வியப்பா இருக்கு. திருப்பூரும் நாகப்பட்டினம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். திருப்பூர் வந்து கம்யூனிஸ்ட் கோட்டை, ஏன்னா ஒரு காலத்தில் தொழிலாளர். இப்போது அந்த கான்செப்ட்லாம் மாறி போச்சு, தொழிலாளர் வர்க்கத்துக்கு உண்டான இடம் அப்படிங்கிறது. அதனால தான் கோயம்புத்தூர் தொகுதி கம்யூனிஸ்டுகள் போட்டியிட இல்லையா? கோயம்புத்தூர் கமல்ஹாசன் போட்டியிடுவேன்னு சொன்னார் ஒரு முறை, அவரும் இல்லை. நிலைமை மாறி போச்சு. இப்போல்லாம் இந்த பெல்ட் எல்லாம் கம்யூனிஸ்ட் கோட்டைன்னு சொல்லிடலாமோ. நாகப்பட்டினம் செல்வி ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது 1989 எல்லா தொகுதியும் வெற்றி பெற்ற காங்கிரஸ் அதிமுக வெற்றி பெற்ற இடத்து போது நாகப்பட்டினம் முருகையன் என்று நினைக்கிறேன் சிபிஐ வெற்றி பெற்றாங்க. ஸோ அந்த இதில் நிலைமைலாம் மாறிப்போச்சு. மதுரையில் வெங்கடேசன் சிபிஎம் மார்க்சிஸ்ட் கட்சி போட்டு இருக்கிறார். அவர் பார்லிமெண்ட்டில் நிறைய கேள்வி கேட்குறாரு, தொகுதிக்கு ஓரளவு பண்ணுறாருன்னு கேள்வி. அதனால் மதுரையில் வெங்கடேசனுக்கு வாய்ப்புகள் இருக்கும்னா இருக்கலாம். ஆனா இருந்தாலும் அவரை எதிர்த்து போட்டியிடுறது வந்து சரவணன், அதுக்கப்புறம் வந்து பாஜகல ராமசீனிவாசன் ரொம்ப மரியாதைக்குரியவர். அவர் மேல மாற்றுக் கட்சியினர் கூட மரியாதை வச்சுக்கிறாங்க. அது ஒரு பக்கம். ஆனால் அங்கே ஒரு மும்முனை போட்டி, கடுமையான மும்முனை போட்டியாக இருக்கும். மதுரை சரவணன் பாப்புலர் டாக்டர், ராமசீனிவாசன் பேராசிரியர், எல்லாரால் மதிக்கப்படுகிறவர், சு வெங்கடேசன் சிட்டிங் எம்பி. அதெல்லாம் இந்த 3 ஃபேக்டர்லாம் மதுரையில் யாரும் கணிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார் கேண்டிடேட்ஸாக 3 பேருமே. பல தொகுதிகளில் 2 ஸ்டார் வேட்பாளர்கள் இருப்பாங்க, 3 ஸ்டார் வேட்பாளர்கள், நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்கிற களம் மதுரை 1. அதனால் யோசிக்க வேண்டியிருக்கிறது. தென்சென்னையில் கூட சொல்லலாம். தென்சென்னையில் கூட ஜெயவர்தன், தமிழிசை, தமிழ்ச்சி தங்கபாண்டியன். அதனால தான் 2 ஸ்டார் வேட்பாளர்கள், நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்கிற போது கூட ஒரு யோகிச்சு சொல்லலாம். 3 நட்சத்திர வேட்பாளர் இருக்கிற தொகுதிகளான மதுரை, தென்சென்னை எல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா எப்படி வேணா மாறலாம் அப்படின்ட்டு. ஸோ இல்லை, இப்போ திண்டுக்கல் திருப்பூர் பற்றி பேசும்போது, இப்போ திண்டுக்கல்ல அவர் இருக்கிறது இஸ்லாமிய வேட்பாளர். அது வந்து ஒரு அதிமுகவுடைய ஒரு கோட்டை. அங்கதான் அதிமுக அதே மாதிரி அவருக்காக வந்து திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனும் அதுக்கப்புறம் வந்து நத்தம் விஸ்வநாதனும் இறங்கி வேலை செய்யறாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் திருப்பூர்ல வடமாநில தொழிலாளர்களுடைய அந்த குடும்பங்களுடைய வாக்குகள் கணிசமான இருக்கு. ஸோ அவர்களுடைய அந்த தாக்கமும் இந்த தேர்தலில் இருக்கக்கூடும் அப்படின்னு நம்பப்படுது. இப்போ இந்த 2 ஃபேக்டரும் இந்த தொகுதியை வந்து ஒர்க் ஆகுமா? திருப்பூரை பற்றி அதை சொல்ல தெரியல எனக்கு. ஏன்னா வட மாநிலத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்னா கூட அவங்களுக்கு எந்த அளவுக்கு வாக்குரிமை இருக்கணும்னு, வாக்குரிமை இருந்தால் கூட வடமாநில மக்கள் என்பதனாலேயே பாஜகவுக்கு ஆதரவாக இருப்பாரான்னு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பல வட மாநிலத்தில் முலாயம் சிங் அந்த காலத்தில், இப்போ அகிலேஷ் யாதவ் அவர் ஆதரித்த ஆட்கள்லாம் உண்டு. எனக்கு தெரிஞ்சு பீகார், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் வருவங்களுக்கு பாஜகவை விட மற்ற கட்சிகளை விரும்புவார்கள். நான் பழைய கதையை சொல்கிறேன், இப்போ நிலைமை எப்படி மாறி இருக்கோ. ஏன்னா அண்மை காலமாக வடநாட்டிலேருந்து குடிபெயர்ந்து இங்கே வேலை பணியாற்றுகிற ஆல்மோஸ்ட் இங்கே நிரந்தரமாக தங்கிவிட்டவர்கள் இருக்காங்க. அவங்களுடைய மனநிலை பற்றி தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, அங்கே அவங்க பாஜகவினால் நலம் பெற்றார்களா, அவங்களுக்கு சாதகமாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் அவங்களுடைய முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அது ஓரளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். அந்த வாக்குகளை கவர்வதற்கான முயற்சியில் பாஜக தீவிரமாக இறங்கும் அப்படின்னு நம்பலாம். அது நீங்கள் சொன்ன மாதிரி ஏபி முருகானந்தம் இருக்காங்க. பாஜகவில் களப்பணியாற்றுவதற்கு நிறைய பேர் இருக்காங்க, அப்படி தயார் பண்ணிட்டாங்க. அதனால் அது ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அது பொறுத்து தான் பார்க்கணும். திருப்பூரை பற்றி கம்யூனிஸ்டுகள் 4 இடங்களையும் இல்லை,
ஒரு 3 இடங்களை கைப்பற்றுவார்கள் என்று நான் என்னுடைய அனுமானம். இப்போ விசிகா வந்து சிதம்பரத்திலையும் விழுப்புரத்திலையும் கண்டெஸ்ட் பண்றாங்க. ஆனா வந்து பானை சின்னத்துல கண்டெஸ்ட் பண்றாங்க. போன வாட்டி உதயசூரியன், இந்த வாட்டி பானை சின்னம். சோ இப்ப இந்த தேர்தல்ல அந்த அந்த விசிகாவுடைய 2 தொகுதிகள் அது எப்படி மாறுவதற்கான வாய்ப்பு? ரவிக்குமார் போன முறை உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டார், இப்ப பானை சின்னத்துல போட்டிடுறார். அவருக்கு தொகுதியில நல்ல மரியாதை இருக்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். 2வது பார்லிமெண்ட்ல நல்லா வேலை செய்யறார். ஒன்று, காமராஜர் போன்ற தலைவர்கள்லாம் வந்து களப்பணியில தீவிரமா கவனம் செலுத்துவாங்க. இப்போ இரா செழியன், ஆர் வெங்கட்ராமன், முரசொலி மாறன் போன்றவர்கள்லாம் டெல்லியில நாடாளுமன்ற பணிகளில் வந்து சிறப்பாக செயல்படுவாங்க. பெஸ்ட் பார்லிமெண்டேரியன்ஸ் நான் சொன்ன ஆட்கள்லாம். இவிகே சம்பத், அவர் அண்ணாவே கூட, அண்ணா களப்பணியாற்றுவது, முதலமைச்சர் களப்பணியாற்றுவார். எம்பியாக இருந்தபோது அவர் அப்படி இருந்தார். இரா செழியன், முரசொலி மாறன், நாஞ்சில் மனோகர், இவங்கெல்லாம் பெஸ்ட் பார்லிமெண்டேரியன்ஸாக இருந்தாங்க. அதான் நாடாளுமன்றத்தில் சிறப்பான பணியாற்றுறது ஒரு பக்கம். ரவிக்குமார் வந்து தொகுதிக்கும் நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கார், சர்ச்சைக்கு அப்பாற்பட்டவராக இருக்கார். 2, 3வது நாடாளுமன்ற பணியிலும் சிறம்பட செய்கிறார். அவர் மீது ஊழல் புகாரும் மற்ற பிரச்சனைகளும் இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது ரவிக்குமாருக்கு தனிப்பட்ட முறையில் ரவிக்குமாருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவருக்கு ஆதரவு உண்டு. தொல் திருமாவளவன் கேட்க வேண்டாம், அவர் தலைவர் என்ற முறையில் அவருக்கு கமல்ஹாசன் கூட ஆதரவு தெரிவித்து வாக்கு சேகரித்தார். ஏற்கனவே அவருக்கு உண்டான இது கிடைச்சிடும். என்ன சில சமயம் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்கிறார் என்பதை தவிர இந்த 2 தொகுதியிலையும் விழுப்புரம் அண்டு சிதம்பரம், விசிகா விழுப்புரம் சிதம்பரம் கட்சி இந்த 2 இடங்களையும் கைப்பற்றும். அதனுடைய கட்சியினுடைய எதிர்காலத்தை இது பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும். அவங்க இதே அணியில் நடிக்கிறாங்களா என்றதெல்லாம் கூட பார்க்கணும். நான் இதை குறிப்பாக நான் சொல்லிடுறேன், இதை கவனத்தில் கொள்ளணும். இதே அணியில் எவ்வளவு காலம் நீடிப்பார்கள்? அதனால தான் அவங்க பானை சின்னம் வாங்கினாங்க. உதயசூர சின்னம் பெற்றிருந்தாங்கன்னா சிக்கலாக போய்டும், அவங்க மாற முடியாது, அந்த சிக்கல் இருக்கு. ஆகையினால இது ஒரு இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி. கச்சத்தீவு விவகாரம் இப்போ வந்து பரபரப்பா பேசப்படுது இல்லையா? இந்த விஷயம் போல் இஷ்யூவாக இப்ப மீண்டும் மாறுமா? ஒருவேளை கச்சத்தீவை மீட்கப்படும், இனிமே கச்சத்தீவு இந்தியாவின் ஒரு பகுதி, அங்க போய் மீனவர்கள் மீன் பிடிக்கலாம், தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்கலாம், இந்திய மீனவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற ஒரு 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 அறிவிப்பை மத்திய அரசு வெளியிடுமே ஆனால், கச்சத்தீவை என்ஷோர் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து இது வந்து ஒரு போல் இஷ்யூவா மாறுமா? இது மூலியமாக வாக்குகள் அப்படிங்கிறது கிடைக்குமா? நீங்க சொன்ன கடைசி ஸ்டேட்மெண்ட், இது ஒரு போல் இஷ்யூ ஆக்கத்தான் ஆக்கியிருக்காங்க. கச்சத்தீவு புது சப்ஜெக்ட் இல்லை, 10 ஆண்டுகளாக பேசாமல் இப்போ ஆரம்பித்தாங்கன்னா நிச்சயமாக தேர்தல் கால பிரச்சனையாகத்தான் ஆக்கியிருக்கால். ஒன்று, இந்த பிரச்சனையை முன்னெடுத்து செல்வதன் மூலம் ஒரு கல்ல 2 மாங்காய் மாதிரி தேசிய அளவில் காங்கிரஸையும் அடிக்கலாம், திமுக மாநில அளவில் திமுக முகத்தெறியை கிழிக்கலாம் என்பதுக்கு அவங்களோட கணக்கு. 3வது, கச்சத்தீவு மீட்பதுக்கான நடவடிக்கையில் பாஜக எப்பவுமே பார்த்தீங்கன்னா சொன்னால் செஞ்சிடும். ஆர்டிகல் 370 நீக்க போகிறோன்னா வந்து செஞ்சுருவாங்க. காமன் சிவில் கோடுக்கும் கொண்டு வந்துடுவாங்க. ஒரே தேர்தல் வரைன்னு செஞ்சுருவாங்க. அது நிறைவேறும்ன்றதுக்கு இப்போ காத்திருக்கணும். பட் அதுக்கான உத்திகள் எல்லாத்தையும் கையாளுவாங்க. அது எல்லா சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் இருக்குது. அதனால் கச்சத்தீவு மீட்கணும் அப்படின்னு அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்குது. கச்சத்தீவு இலங்கை ஒரு சின்ன குறிப்பாக சொல்கிறோன்னா, இலங்கைக்கு இக்கட்டான சூழலை நாங்கள் கை கொடுத்துருக்கோம், தயவுசெய்து கச்சத்தீவை எங்கள் பக்கம் கொடுத்துருங்க, பழைய ஒப்பந்தத்தை ஸ்கிராப் பண்ணணும். அப்படி பண்ணலன்னா நான் வந்து ஆர்டிக்கல் இந்திய இலங்கை ஒப்பந்தம் 1987 அதை நிறைவேற்றணும்னு நான் உங்களுக்கு வலியுறுத்துவேன். இந்த மாதிரியான பேரம் பேசி செய்வாங்கன்றது அடுத்த கட்டம். இதை தேர்தல் பிரச்சனை ஆக்குவதன் மூலம் தென் மாவட்டங்களில் வாக்குகளை பெறுவதற்கும் வெற்றியை பெறுவதற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி எடுக்கிற முயற்சி. குறிப்பாக ராமநாதபுரம், கன்னியாகுமரி, மற்ற தொகுதிகளில் இருக்கிற வேட்பாளர்களுக்கு வெற்றி வாய்ப்பை பெற்று தருவதற்கான அணுகுமுறை. இதில் வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. அதுக்கான முயற்சிகளில் இறங்குறாங்க. பலன் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. அதுதான் நம்ம கருத்து. நன்றி சார். பல்வேறு கேள்விகள் வச்சுக்கிட்டாங்க சார். தேங்க்யூ ஸோ மச். ஆதன் தமிழ் அலைவரிசைக்கு நெஞ்சார்ந்த நன்றி.